ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு MK ஹேண்ட்ஒர்க்ஸ். இன்றைக்கி பாருங்கள், இந்த வீடியோவில் ஸ்டோரேஜ் பாஸ்கெட் ஒன்று நான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டோரேஜ் பாஸ்கெட்டில் பேசிக் நாட், வீட் நாட், ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏற்கனவே நம்ம சேனலில் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் ஸ்டோரேஜ் பாஸ்கெட் டுட்டோரியல்லாம் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் தனியாக ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஸ்டோரேஜ் பாஸ்கெட் எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வாய்ஸ் பார்த்திங்கன்னா சி க்ரீன் கலர், இந்த பார்டர் டிசைனில் வீட் நாட் வர இடத்துல பிங்க் கலர் ஒயரும், இந்த ஃப்ளவர் டிசைன் பார்த்திங்கன்னா சாண்டில் கலர் ஒயரும் எடுத்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சி க்ரீன் கலரில் பார்த்திங்கன்னா மொத்தமாக 14 வயர்ஸ் 3.25 அடியில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கட் பண்ண வயசில் ஒரு ஒயர் எடுத்து ஈவனாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. பேஸும் பார்த்திங்கன்னா ரன்னிங் ஒயர் வந்து க்ரீன் கலர் தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு அடி ஸ்கேலில் 1.25 அடி மெஷர் பண்ணிக்கோங்க. இது வந்து சைடில் வர ரன்னிங் ஒயர். ஒரு அடியும் மறுபடியும் ஒரு 1/4 அடியும் அதையும் ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம பேசிக் நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டதுக்கப்புறம் வாய்ஸ் வந்து ஈவனாக இருக்கான்னு ஒரு தடவையும் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 2வது நாட் போட்டுட்ருக்கோம். இதே மாதிரி அடுத்தடுத்த வாய்ஸை நம்ம கட் பண்ணி வச்சுட்டு இருக்கிற அந்த வாய்ஸெல்லாம் ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ண வேண்டியது தான். ஃபஸ்ட்டு வரிசை பார்த்திங்கன்னா கொஞ்சம் லூஸாக இருக்கும். அடுத்தடுத்த வரிசையில் நல்லா மேலேயும் கீழேயும் டைட் பண்ணி போட்டு முடிச்சிடலாம். நான் பாருங்கள் எல்லா வயசையும் ஜாயின் பண்ணி நாட்ஸ் போட்டு முடித்தாச்சு. இந்த சைடில் ஃபஸ்ட்டு வந்து எந்த அளவுக்கு விட்டுருந்தோ அந்த அளவுக்கு மெஷர் பண்ணி ரன்னிங் ஒயரை விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க ஏதாச்சும் ஒரு சைடில். இது வந்து ஃபஸ்ட் லைன்னு ஒரு அடையாளத்துக்காக நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். இதுக்கப்புறம் அப்படியே மேலேயும் கீழே நம்ம மாற்றி மாற்றி போட்டு வந்து பேஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணணும். இப்போ நம்ம 2வது வருஷம் தொடங்கலாம். இந்த ஃபஸ்ட்டு சைடில் எந்த அளவுக்கு ஒயர் விட்டுருக்கோமோ அந்த அளவுக்கு மெஷர் பண்ணி விட்டுட்டு நல்லா டைட்டாக நாட்ஸ் போட ஆரம்பிங்க. நம்ம சேனலில் இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா எல்லா டைப் ஆஃப் பேஸ்கெட் டுட்டோரியல்ஸும் என்னோடய க்ரியேட்டிவிட்டியில் கொடுத்துருக்கேன். பென் ஸ்டாண்ட்லாம் பார்த்திங்கன்னா நியர்லி 30 வெரைட்டிஸுக்கு மேலே கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பென் ஸ்டாண்ட் டுட்டோரியல், கிஃப்ட் பேஸ்கெட் டுட்டோரியல், ஸ்டோரேஜ் பேஸ்கெட், ட்ரே டுட்டோரியல், நியூ மாடல் பூஜா பேஸ்கெட், டிஃபன் கேரியர் பேஸ்கெட், லஞ்ச் பேஸ்கெட், மார்க்கெட் பேஸ்கெட், குழந்தையாக விளையாடுறதுக்காக ரேட்டில் டாய், ஃப்ரூட்ஸு, கீ செயின்ஸு, ஃப்ளவர்ஸு, ஃப்ளவர் வேஸு, இந்த மாதிரி எல்லா வெரைட்டிலையும் நம்ம சேனலில் டுட்டோரியல்ஸ் இருக்குது. உங்களுடைய ஃப்ரீ டைமில் செக் பண்ணி பாருங்கள். அந்த மாடல்ஸ் பிடிச்சிருந்தாலும் ட்ரை பண்ணி போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், அப்படியே இந்த வரிசையை நம்ம கண்டினியூவாக போட்டு வந்து சைடு ஒயரை மெஷர் பண்ணி கட் பண்ணிடலாம். நான் பாருங்கள் 2 வரிசைகள் போட்டு முடித்தாச்சு. மொத்தமாக பார்த்திங்கன்னா 5 வரிசைகள் போட்டிருக்கோம். இப்போ நம்ம இந்த சைடில் கீழ்ப்பக்கம் போடும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி திருப்பி வச்சு போடணும். நான் பாருங்கள் பேஸ் வந்து மொத்தமாக போட்டு முடித்தாச்சு. அதாவது சென்ட்ரல் லைன்லேருந்து மேலே 4 வரிசை கீழே 4 வரிசை போட்டு ஃபினிஷ் பண்ண வேண்டியது தான். பேஸ் போட்டு முடித்ததுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட் லைனில் போட்டு வச்சுருந்த முடிச்சை வந்து பிரித்து விட்டுருங்க. நான் பாருங்கள் பேஸுக்கு வந்து குச்சி சொருகி இருக்கிறனால நல்லா ஃப்ளாட்டாக கிடச்சிருக்கு. இப்போ பாருங்கள் பேஸ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. மொத்தமாக பார்த்திங்கன்னா 9 வரிசைகள் போட்டு பேஸ் ஃபினிஷ் பண்ணியாச்சு.
இதுக்கப்புறம் வீட் நாட்டில் இந்த பார்டர் டிசைனுக்காக நான் வந்து இந்த பிங்க் கலர் ஒயர் வந்து ஒரு 2 வரிசைகளுக்கு மட்டும் நமக்கு தேவைப்படுது. நீங்கள் வந்து எந்த கலர் சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி டார்க் கலரில் இந்த பார்டர் டிசைனுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உள்ளே பார்த்த மாதிரி இன்சர்ட் பண்ணி விட்டுக்கோங்க. நான் இந்த இடத்துலேருந்து தொடங்குறேன். ஒரு 4 நாட்ஸ் வரைக்கும் இன்சர்ட் பண்ணி விட்டோம்னா பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போ நம்ம இந்த இடத்துல வீட் நாட் போடலாம். வீட் நாட் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி 2 தடவை லூப்பாக மடித்து வச்சு இந்த க்ரீன் கலர் ஒயரை உள்ளே விட்டு எடுக்கிறோம். அவ்வளோவே தான் ஃப்ரெண்ட்ஸ். வீட் நாட்லாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து அந்த காலத்துலலாம் ஃப்ளவர் வேஸ் யூஸ் பண்ணுறக்காக இந்த நாட்டை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதே மாதிரி அப்படியே சுற்றி வர அப்படியே நம்ம இந்த வரிசையை போட்டு கொண்டு வர வேண்டியது தான். வீட் நாட் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான நாட் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நான் இந்த வரிசையை சுற்றி வர போட்டு கொண்டு வந்தாச்சு. 4 மூலையும் அப்படியே திருப்பி இந்த வீட் நாட் வந்து போட்டு முடிச்சிருக்கேன். ஒரு 2 இன்ச் வரைக்கும் ஒயரை விட்டு நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 3 நாட்ஸ் வரைக்கும் இன்சர்ட் பண்ணிவிட்டு அதை அப்படியே உள் பக்கமாக கொண்டு வந்து உள்ளே பார்த்த மாதிரி நம்ம இன்சர்ட் பண்ணி விட்டோம்னா பிரிஞ்சு வராமல் இருக்கும். இந்த மாதிரி நம்ம இன்சர்ட் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம பேசிக் நாட் தான் தொடர்ந்து கண்டினியூஸாக போட போகிறோம். இப்போ நம்ம எந்த இடத்துலேருந்து தொடங்கினோமோ அதுக்கு அடுத்த நாட்லேருந்து நான் வந்து ஒரு 2 இன்ச் வரைக்கும் ஒயரை விட்டுட்டு இந்த க்ரீன் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அப்படியே கண்டினியூஸாக சுற்றி வர அப்படியே போட்டே வாங்க. நாட்ஸை நல்லா டைட்டாக போட்டு வாங்க. நான் பாருங்கள் சுற்றி வர அப்படியே போட்டு கொண்டு வந்தாச்சு. இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஏணிப்படி நாட் யூஸ் பண்ணுறோம். இந்த ஏணிப்படி நாட் போடும்போது பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் வந்து ஈவனாக கிடைக்கிது. அதுக்காக நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லா வீடியோலையுமே நான் வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டே வரேன். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் பார்த்து கற்றுக்கிட்டு பொறுமையாக போடுங்க. இதுதான் வந்து நம்ம லேடர் நாட் போட்டாச்சு. இதை அப்படியே வந்து இந்த ரன்னிங் ஒயரை முன்பக்கமாக கொண்டு வந்து அப்படியே நம்ம தொடங்க வேண்டியதுதான் அடுத்த வரிசையை. இதே மாதிரி அடுத்தடுத்த வரிசைகளுக்கு ஏணிப்படி நாட் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா டைட்டாக போட்டே வாங்க.
இப்போ நம்ம இந்த ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 இன்ச் வரைக்கும் விட்டுருந்தாலும் அந்த ஒயரை வந்து இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஆப்போசிட்டில் இருக்கிற நாட்ஸில் இன்சர்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதே மாதிரியே இந்த வரிசையை நம்ம சுற்றி வர போட்டு கொண்டு வந்து ஏணிப்படி நாட் போடணும். நான் பாருங்கள் இந்த க்ரீன் கலர் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி மொத்தமாக வந்து ஒரு 6 வரிசைகள் கண்டினியூஸாக வந்து ஏணிப்படி நாட்டில் போட்டு முடிச்சாச்சு. 2 இன்ச் வரைக்கும் ஒயரை விட்டு கட் பண்ணி அதையும் வந்து உள்ளே இருக்க ஆப்போசிட் நாட்ஸில் இன்சர்ட் பண்ணி விட்டுட்டேன் பாருங்கள். இதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம வந்து ஒரு வரிசை இந்த பிங்க் கலர் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி வீட் நாட்டில் போடணும். நம்ம எந்த இடத்துல முடிச்சிருக்கோமோ அந்த இடத்துலேருந்தே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம இன்சர்ட் பண்ணிவிட்டு தொடங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃபஸ்ட்டு வந்து அந்த ஒரு வருஷம் வந்து தொடங்கியிருக்கோம்ல பிங்க் கலரில் பீட் நாட் போட்டிருக்கோம்ல, சேம் அதே மெத்தட் தான். அதே மாதிரியே நம்ம போட்டு கொண்டு வந்து முடித்து ஃபினிஷ் பண்ணலாம். நல்லா டைட்டாக போட்டே வாங்க. இந்த ஸ்டோரேஜ் பாஸ்கெட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நாட்ஸில் நான் வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இருக்குது. இப்போ பாருங்கள் நான் சுற்றி வர போட்டு கொண்டு வந்தாச்சு. ரன்னிங் ஒயரும் பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணியாச்சு. கட் பண்ணி வந்து இன்சர்ட் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ பாருங்கள் நான் 2 சைட்லேயுமே வந்து எனக்கு வந்து ஒயர் வந்து வெளி பக்கம் வர மாதிரி நான் இன்சர்ட் பண்ணி விட்டுருக்கேன். அதாவது இது வந்து 2வது மெத்தட். நம்ம வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணாமே நம்ம வந்து ஒரு 2 இன்ச் வரைக்கும் அப்படியே விட்டுட்டே கண்டினியூஸாக சுற்றி வர போட்டு வந்து ஆப்போசிட் நாட்டில் இன்சர்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் பாருங்கள் பேஸ்கெட் எவ்வளோ அழகாக ரெடி பண்ணிட்டேன்னு. பீட் நாட் போட்டு முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 2 வரிசைகள் கண்டினியூஸாக வந்து க்ரீன் கலர் ஒயர் யூஸ் பண்ணி போட்டு முடிச்சாச்சு. மொத்தமாக பார்த்திங்கன்னா 10 வரிசைகள் போட்டு இந்த பேஸ்கெட்டை ஹைட் பண்ணி கொண்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். திங்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறக்கும் கிஃப்டாக கொடுக்குறக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பீட் நாட்டில் இந்த பார்டர் டிசைனில் இந்த ஸ்டோரேஜ் பேஸ்கெட் ஒரு வரிசையை மடக்கி உள்ளே வந்து ஒரு 3-4 நாட்ஸ் வரைக்கும் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒயர்ஸெல்லாம் ஈவனாக கட் பண்ணி விட்டுருக்கேன். பேஸில் வந்து குச்சி சொருகி இருக்கிறனால நல்லா ஃப்ளாட்டாக கிடச்சிருக்கு. திங்ஸ் எல்லாம் நிறையா ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பேஸ்கெட் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு ½ ரோல் தான் ஆகும். நீங்களும் உங்களோட ஃபேவரட் கலர்ஸில் ட்ரை பண்ணி போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குன்னு. இதில் வந்து இன்னும் வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் வந்து இந்த ஃப்ளவர் டிசைன் வந்து கொடுத்துருக்கேன். இந்த ஃப்ளவர் வந்து எப்படி போடுறதுங்கிற வீடியோ ஆல்ரெடி கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் வந்து ரெடி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளவர் போடுறதுக்கு 1 அடி ஒயர் இருந்தால் போதும். நம்மக்கிட்ட கூட போட்டது போக மீதியான வயசு இருந்ததுன்னா கலர்ஃபுல்லாக கூட நம்ம இந்த மாதிரி ஃப்ளவர்ஸை வந்து நம்ம போட்டுக்கலாம். நான் வந்து சிங்கிள் கலராக சுற்றி வர போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த ஸ்டோரேஜ் பேஸ்கெட் இன்னும் பார்க்க அழகாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.